உடஞ்சி விழுகிற பாலத்துக்கு ஓப்பனிங்கா? எதுக்கியா இந்த ஓப்பனிங்கு? இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மிக நீளமான பாலம் நம்ம கோயம்புத்தூர் அவினாசி பாலம் தான். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா 1621 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தில் அதிகமான பில்லர்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரேம்பெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கம்மிங் 8th பார்த்தீங்கன்னா நம்ம மு.க. ஸ்டாலின் சிஎம் அவர்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க. 10 கிலோமீட்டருக்கு இந்த பாலம் வந்துட்டு கட்டியிருக்காங்க. இன்னும் வந்துட்டு 5 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த சின்னையம்பாளையம் டு நீலாம்பூர் அந்த லென்த்தில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. பாலத்தோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு சோதனை ஓட்டம் நடத்தினாங்க. அந்த சோதனை ஓட்டமில் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விரிசல் விழுந்து அந்த விரிசல் விழுந்த இடத்துல வந்துட்டு அந்த கல்லெல்லாம் வந்துட்டு கீழே உள்ள ஸ்கூட்டி மேலே வந்து ஸ்கூட்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. அதுவே வேறு யார் மேலேயாவது விழுந்திருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆயிருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவசரமாக ஓப்பன் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு தெரியல. பட் பாலம் ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு அன்சேஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.